Good morning to one and all present here. I warmly welcome each and every one of our respected chief guests and celebrities and beloved ones. இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோருக்கும் எமது சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளக்குதிரை திரைப்படம் மிகவும் ஜனரஞ்சகமாகவும் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் அமைந்துள்ளது. வெள்ளக்குதிரை திரைப்படம் பெற்றிருக்கும் 54 விருதுகளில் சில முக்கிய விருதுகளின் சிறப்பம்சத்தை காண்போம். ராபின்சன் பிலிம் அவார்ட் இத்தாலியில் நடைபெற்றது. சிறந்த இயக்குனர், சிறந்த எடிட்டிங், சிறந்த போஸ்டர், சிறந்த காஸ்டியூம் என 4 பிரிவில் வெற்றி பெற்றுள்ளது. டொரண்டோ தமிழ் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் டொரண்டோவில் நடைபெற்றது. சிறந்த திரைப்படத்திற்கான விருது 200 தமிழ் திரைப்படங்களில் தேர்வு செய்யப்பட்டது. பாலிவுட் ஹாலிவுட் பிலிம் ஃபெஸ்டிவல் லாஸ் வேகாஸில் நடைபெற்றது. சிறந்த நாயகனுக்கான விருது 250 இந்திய திரைப்படங்களில் தேர்வு செய்யப்பட்டது. ஏதென்ஸ் இன்டர்நேஷனல் பிலிம் அண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் கிரீஸில் நடைபெற்றது. சிறந்த கதாநாயகனுக்கான விருது 200 இந்திய திரைப்படங்களில் தேர்வு செய்யப்பட்டது. சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்பெயினில் நடைபெற்றது. சிறந்த நாயகனுக்காக தேர்வு செய்யப்பட்டது. முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட தமிழ் திரைப்படம். ஈஸ்டர்ன் யூரோப் பிலிம் ஃபெஸ்டிவல் ரொமேனியாவில் நடைபெற்றது. சிறந்த கதாநாயகனுக்கான விருது அனைத்து இந்திய படங்களில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டது. ஃப்ளாரன்ஸ் பிலிம் அவார்ட்ஸ் இத்தாலியில் நடைபெற்றது. சிறந்த திரைப்படத்திற்கான வெற்றி விருது அனைத்து இந்திய படங்களிலும் வெற்றி பெற்றது. சினிமாட்டிக் யூரோப்பியன் பிலிம் ஃபெஸ்டிவல் டிரான்சில்வேனியாவில் நடைபெற்றது. சிறந்த நாயகனுக்காக தேர்வு செய்யப்பட்டது. முதல் சுதந்திர இந்திய தமிழ் திரைப்படம். கனடா இண்டிபெண்டன்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் கனடாவில் நடைபெற்றது. சிறந்த படத்துக்காக தேர்வு செய்யப்பட்டது. முதலாக தேர்வு செய்யப்பட்ட தமிழ் திரைப்படம். டைட்டன் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. மதிப்புமிகு சிறந்த பட உருவாக்கத்திற்கான விருது அனைத்து இந்திய திரைப்படங்களில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டது. சிகேஎஃப் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் யூகேவில் நடைபெற்றது. சிறந்த கதாநாயகனுக்கான விருது முதல் முறையாக வென்ற இந்திய திரைப்படம். பியோர் மேஜிக் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் நெதர்லாந்தில் நடைபெற்றது. சிறந்த கதாநாயகனுக்கான விருது முதல் முறையாக வென்ற தமிழ் படம். இண்டோ துபாய் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் துபாயில் நடைபெற்றது. சிறந்த கலைஞர்களுக்கான விருது 300 படங்களில் முதல் படமாக தேர்வு செய்யப்பட்டது. ஐசிஇ சினிஃபெஸ்ட் சிறந்த முக்கிய கதாபாத்திரத்திற்கான விருது அனைத்து தென்னிந்திய திரைப்படங்களிலும் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டது. லூலியா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்வீடனில் நடைபெற்றது. சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது. 7 வருடத்திற்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம். கலாகாரி பிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியா சிறந்த திரைப்படத்திற்கான விருது 600 திரைப்படங்களில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டது. நவாடா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் நடைபெற்றது. சிறந்த திரைப்படத்திற்கான விருது 2024இல் 450 திரைப்படங்களில் முதல் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது. டட்ராஸ் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்றது. சிறந்த இந்திய திரைப்படத்திற்கான விருது. சிட்டி பிலிம் ஃபெஸ்டிவல் ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் நடைபெற்றது. சிறந்த திரைப்படத்திற்கான விருது 400 படங்களில் தனித்தன்மையாக தேர்வு செய்யப்பட்டது. இண்டிபெண்டன்ட் பிலிம் அவார்ட்ஸ் யுஎஸ்ஏவில் நடைபெற்றது. ஃபைனலிஸ்ட் சிறந்த திரைப்படம் முதல் முறையாக யுஎஸ்ஏவில் வென்ற ஒரு இந்திய திரைப்படம். சாமைன் பக்கோக்னா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் மொரோக்கோவில் நடைபெற்றது. சிறந்த முக்கிய கதாபாத்திரத்திற்கான விருது மற்ற முக்கிய கதாபாத்திரங்களிலும் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டது. நன்றி. என்னுடைய ஊடக நண்பர் பத்திரிகையாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிராமி போஸ். டு ஆல் த எஸ்டீம்ட் சீஃப் கெஸ்ட்ஸ், பாக்யராஜ் சார் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங். வெள்ளக்குதிரை என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட், ஸ்பெஷலான ஒரு படம்.
ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவோட பாட்டாக இருக்கணும், ஃபில்ம்ஸில் நடிக்கணும்னு. மலையாளம், மராட்டி, ஹிந்தியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான். அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் அஃபிஷியலாக நான் என்டர் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் ஹரிஷ் ஓரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சரண் சார், எங்கள் டிரெக்டர், இந்த வாய்ப்புக்காக. அவர் இந்த கதை வந்து நரேட் பண்ணப்போ மெயின் எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கதை இட்ஸ் வெரி யூனிக், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி. இது ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி, அவங்களோட லைஃப்பை பற்றி இருக்குது. அவங்களோட ரெசிலியன்ஸ், அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றி இந்த கதை பேசுது. அண்ட் ஒரு சர்வைவல் ட்ராமா, ரொம்ப நல்ல கதை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி த ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு வாஸ் the way Saran sir had written my character. கயலுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன், இன்டெலிஜென்ட், வில் பவர் இருக்கிற, ஏஜென்சி இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ஃபஸ்ட் படத்துலே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேல் ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்குது. அது ஒரு ரொம்ப ரேரான விஷயந்தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே. ஃபஸ்ட்டு படத்தில் டு கெட் சச் அ நைஸ் கேரக்டர், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் கேரக்டர். உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இண்டிபெண்ட் ஃபில்ம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமான விஷயம். பட் எல்லா ஹேர்டல்ஸையுமே தாண்டி இது ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ ஹோப் அ லாட் ஆஃப் பீப்புள் வாட்ச் ஆர் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ க்ரூ அண்ட் காஸ்ட். தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சார், எல்லோரும் பெரியவங்க எல்லாருமா இருக்காங்க. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன சுருக்கம் என்னோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லிக்கிறேன். பூர்வீகம் வந்து எங்கள் தாத்தா ஆர் ஜெயராமன் அப்படின்னு சேவா ஸ்டேஜ் சஹஸ்ரநாமம் அப்படின்ற ஒரு நாட்டிய குழுவில் இருந்துட்டு அவங்க பாடகராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மல்லியம் ராஜகோபால் டைரக்டர், இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ராயப்பேட்டாவில் இருக்கும் போது, அப்போ நான் பிறக்கலை, அப்போ நான் நாட்டிய நாடகம்ன்றது ஒரு பெரிய கோல் வச்சு இருந்தது டைம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தது. அதாவது சஹஸ்ரநாமம் அவர் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போயிட்டு திரைப்படம் அப்படி வந்துட்டு இருக்கும் போது அது எங்கள் ஃபேமிலியை டோட்டலி சரிஞ்சு இந்த டைம் அது. அப்புறம் எம்ஆர் ராதா சார் அவங்க நாடக கம்பெனி, அதில் வந்து நடிக்கவும் செஞ்சார், ப்ளஸ் பாடவும் நான் இருந்தார். அப்புறம் ஃபஸ்ட்டு பாடல் வந்து ராமன் சாரோட அப்பா சேகர், அப்புறம் எங்கள் தாத்தா ஜெயராமன், அப்புறம் கஜா அங்கிள் வயலின், இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேவி மகாதேவன் சார் கூப்பிட்டு ஹரிச்சந்திரான்னு ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு பாடல் கொடுத்தாங்க. இப்படி தான் எங்களோட பூர்வீகம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும்போது சுத்தமாக அதான் எப்படி சொல்லுவாங்க, ப்ராட்வே ஷோ மாதிரி இங்கே நாட்டிய நாடகம் இருந்த இதில் அது டோட்டலி ஆகும்போது எங்கள் ஃபேமிலி பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த ஜெனரேஷன் அப்படி அந்த வறுமை கோட்டு கீழே போயிட்டு யாருமே அந்த இசையில் இல்லாத அளவுக்கு போயாச்சு. ஸோ எங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஏர்லியராக தவறிட்டார். அப்புறம் ராயப்பேட்டாவில் இருந்துட்டு நாங்கள் நுங்கம்பாக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்னோடய இசை வந்து சரி, தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒரு கோவிலில் தான் இறந்துட்டார், யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம், ஏன்னா அது பணத்துக்காக நிற்கிறோன்னு நினச்சிருவாங்க, நீ எவ்வளோ முடியுமோ நீ முயற்சி செஞ்சு வந்துடு அப்படின்ட்டு. நானும் ரஹ்மான் சார்கிட்ட போய் நிற்கலாம், யார்கிட்டயா போய் ஜஸ்ட் சான்ஸ் கேட்கலான்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு தாத்தா சொன்னதுனால சரி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்போ வந்து ராஜா சார், ரஹ்மான் சார் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு கீபோர்டு வாங்கி ஃபஸ்ட்டு நானும் வந்து ஸ்கோரிங் பண்ணணும்
அவர் எப்படி ராஜா சார் காலையிலே வந்து எல்லா படத்துக்கும் ஒரே நாளில் ஸ்கோரிங் எழுதுகிற மாதிரி படிக்கணும்னு 8th கிரேடில் பண்ணி ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினேன் ஆக்சுவலி 2006. அது பண்ணும்போதுட்டு அப்புறம் எங்கள் சித்தப்பா அருணானந்த் சுரேஷன் கிட்டாரிஸ்ட் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஆர்கெஸ்ட்ராவில் வாசி அப்படின்னு சொல்லிட்டு நான் 10th படிக்கும் போதே என்னை மெர்க்குரி பூக்கள்னு ஒரு படம் வந்தது ஆக்சுவலி எஸ்எஸ் ஸ்டான்லி பண்ணிவிட்டு அதில் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ ஃபுல் டீம் இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் ஆர்கெஸ்ட்ரா லைவ் ஆர்கெஸ்ட்ராவும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா சார் ஃபுல் அந்த டீம் எல்லாருமே இருந்தாங்க, வயலினிஸ்ட் எல்லாருமே. அவங்களுக்கு முன்னாடி நான் பியானோ வாசிச்சுட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீபோர்டு வாங்கி எனக்கான ஒரு இது வரும். நிறைய படங்களுக்கு பின்னாடி வாசிட்டே இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது பாலபாரதி அங்கிள் தான். அவர் நான் என்றைக்குமே நினைக்கிறேன். ஏன்னா அமராவதி படம் பெரிய ஹிட் அது. அவர்கிட்ட ரொம்ப நாள் பயணிச்சு. ஆனால் இருந்தாலும் பயம், அவங்கெல்லாம் சரியாக வர முடியலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. சரி இருந்தாலும் இதில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் சரண் வந்துட்டு புக் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்துட்டு சொன்னார் நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை குதிரை நிறைய பண்ண உடனே அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மண் வாசனை கெடாமல் அந்த எப்படி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பாடல் எல்லாமே தமிழ்மணி, அப்புறம் அம்பிகா குமரன், அப்புறம் குரு இவங்கெல்லாம் எழுதி வரிகளுக்கு தான் டியூன் பண்ணேன். எதுவுமே நான் டியூன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அந்த வரிகளுக்கு தான் இசையமைச்சேன். ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எப்படி தொடங்குவோம், என்னோடய பயணம் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு அது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒருத்தவனா முன்னாடி வந்து அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அதுக்கு தான் நான் படித்தேன். ஆனால் அதை எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரானா ஒரு வயலின்ஸ் போடணும், அது பண்ணணுன்னா இப்போ எல்லாமே கீபோர்டு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் வரப்போகிற படங்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். நல்ல வாய்ப்பு வந்தால் பண்ணலாம். நன்றி. எங்கள் வெள்ளக்குதிரை பதட்ட வாழ்த்த வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மேடையில் இருக்கும் ஜாம்பவான்கள், லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. படம் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு டிஸ்கஷன் இருந்துச்சு. சின்ன படம், முகம் இல்லாத படம், எப்படி இதை கொண்டு போகிறது அப்படின்ற டிஸ்கஷன் ஆரம்பத்தில் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு முகம், 2 முகமாக தெரிஞ்சு. ஆக்சுவலாக 2 முகம். ஒரு முகம் வந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான். நீங்கள் வந்து இந்த படத்தை நல்ல படத்தை அங்கீகாரம் பண்ணுவீங்க, நல்ல படமாக இருந்தால் அங்கீகாரம் பண்ணுங்கள், அவ்வளோதான். 2வது முகமாக நான் பார்க்குறது, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க சின்ன படத்தை ஒரு சின்ன விஷயம், அதாவது அதோட ஷார்ட்ஸோ பாட்டோ ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தா அதை பயங்கரமாக புஷ் பண்ணி படத்துக்கு தியேட்டர் போய் பார்க்குறாங்க. அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்க. நான் நம்புகிறேன் அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதில் அந்த 2 பேரும் எங்களுக்கு முகமாக இருந்து கொஞ்சம் படத்தை புஷ் பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து நார்மல் பப்ளிக் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்புகிறேன். 2வது வெள்ளக்குதிரை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, கதை எழுதி ப்ரொடியூசர்கிட்ட நான் போகல. ஆக்சுவலாக ஹரிஷோரி அண்ணன் வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், பழங்காட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அண்ணன் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட இது பட்ஜெட்டு, நான் தான் ஹீரோ, எங்கள் ஊருக்கு மேலே ஒரு மலைப்பகுதி இருக்குது, இது இந்த மாதிரி ரோடு இல்லாத ஊராக இருக்குது, இதை பற்றி கதை எழுதலாமான்னு கேட்டார். அண்ணே நல்லா பார்க்குறேன், நான் அந்த ஊருக்கு போய் தங்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உருவாச்சு. ஸோ இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் என்ன தேர்ந்தெடுத்துச்சு. அதே போல் அந்த கதை ஹரிஸ்வரனே தேர்ந்தெடுத்துச்சு. அவர் அதாவது ரொம்ப ப்ரொடியூசர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார். கிரியேட்டிவ் இதில் எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டார். அவரை கூப்பிட்டு ஒரு ஷார்ட்னா கூட இது அவர் ஷார்ட் இல்லாமல் நம்ம வேறு எதுவும் எடுத்தால் கூட இது பண்ண மாட்டார். நேராக இன்னொரு விஷயம்லாம் பண்ணுவார். இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா மரத்து மேலே ஏறி அது என்ன பண்ணோன்னே பழத்தை பிடிங்கி கொடுப்பீங்க, பலாப்பழத்தெல்லாம் பிடிங்கிடுவார். பிடிங்கி அவரே கட் பண்ணி எல்லாரும் கொடுப்பார். இது மாதிரி அந்த மாதிரி நிறைய, அதாவது அவர் என்ன ப்ரொடியூசர் மாதிரி இது பண்ணவே மாட்டார். ரொம்ப சிம்பிளாக இருப்பார். கிரியேட்டிவ்க்குள்ளே வரல, உள்ளேயே வரல அவர். அதுதான் அவரோட பயங்கர இதாக இருக்குது. 2வது அபி வந்து உள்ளே வரும்போது நாங்கள் ஹீரோயின் தேட்டே இருந்தோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் இருந்தாங்க. 2வது ஆடிஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டு என்ன ட்ரஸ்ட்டில் இங்கே வந்தாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அங்கேருந்து பாம்பேலேருந்து கிளம்பி வந்துட்டு நேராக மலைக்கே வந்துட்டாங்க. இங்கெல்லாம் வரல, மலையில் ஏறி வந்துட்டாங்க. அப்புறம் எடுக்கும்போது தான் அவங்க எப்படி ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னு தெரியல. இதுன்னு என்னக்கு என்னால் முடிஞ்சோம் 100% கொடுத்துட்டோம். ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் இதில் ரெஜின் சார் இருந்தார். ரெஜின் சார் வந்து என்ன பண்ணார்னா ஃபுல் கேஸ்டிங் அப்படி மேற்கொண்டு அவர் தான் கூட்டு வந்தார். அப்படி எல்லாரும் எப்படின்னா கூத்துப்பட்டில் இருக்க முக்கியமான ஆட்கள், அதாவது கூத்துப்பட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா தியேட்டர்ஸ் இருக்கவங்கள அங்கங்கன்னு நல்லா நடிக்க தரவங்க எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு இதை பர்பஸாக அப்படி பண்ணோம். இந்த ஆர்டிஸ்டே போவேண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி தான் உள்ளே வந்து. இதில் எனக்கு என்னென்னா ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதே மாதிரி உள்ளே வந்தவங்க தான் ஜெயலட்சுமி பாட்டி, சின்னாய் பாட்டின்னு பண்ணியிருப்பாங்க படத்தில். அப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, பாட்டியை வந்து கட்டி தான் தூக்கிட்டு வந்தோம் மேலே. அவங்க கட்டி தூக்கிட்டு வந்தப்புறம் இறங்கினாங்க. இறங்கிட்டு வந்துட்டு நான் ஷூட்டில் இருந்தேன். வந்து பார்த்தாங்க சரண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜெயலட்சுமி பாட்டி சொன்னாங்க. ரொம்ப சிரிச்சுட்டே அழகாக சொன்னாங்க, சரண் எனக்கு 64 வயசாச்சு, இன்ன வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க, 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனா அப்படின்னாங்க. என்ன பாட்டி கொடுத்தோம் அப்படின்னா,
இறந்துட்டா எப்படி தூக்கி போகணும்னு தெரியாது சரண், அவ்வளோதான் எனக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே பாட்டி வந்து இந்த படமும் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் வெள்ளைக்குதிரை படம் முன்னோர்களை பற்றின கதை இங்கே இருக்காங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க, நான் நம்புகிறேன் ஜெயலட்சுமி பாட்டி. அவங்களுக்கு இந்த படத்தை நான் முழுசாக சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு விஷயம் மட்டும், இது வந்து தெரியல, நான் நாட் டெல்லிங் இஸ் ஃபார் பப்ளிசிட்டிக்காக நான் சொல்ல. இந்த படம் கதை ஆரம்பிக்கும் போது எங்கே இருந்தேன்னா ஒரு மலையில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஊர்க்காரங்கள நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. அதில் சுப்பிரமணிய அண்ணன் ஒருத்தர் வருவார், வந்து அங்கே உட்காந்துருப்பாரு, கேட்டுகிட்டே இருப்பார், இப்படி போகுது கதையை நான் சும்மா இது பண்ணிட்டு இருப்பேன். அவர் எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியில் இந்த ஊருக்கு ரோடு வந்துச்சா இல்லையா அப்படின்னு ஒரே வார்த்தை நிப்பாட்டுவார். ஆனால் வர மாதிரி தானே எழுத போகிறேன் அப்படின் போது அவர் என்ன சொன்னார்னா, அவங்க என்ன நிறைவேற்றோம்னாரு. இப்போ என்னன்னா அந்த ஊருக்கு உண்மையிலே ரோடு வந்துடுச்சு, அந்த நம்ம எடுத்த ஊரில். ஐ வாண்ட் டு தேங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் தட். வெள்ளக்குதிரை சார்பாகவும் போதமலை மக்கள் சார்பாகவும் நான் அதை தேங்க் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சுன்னா அதுவும் சுவாரஸ்யம் தான். எங்கள் படம் வரதுக்கு முன்னாடி எங்கள் ரோடே வந்துச்சு அந்த ஊருக்கு. இப்போ ரோடு இருக்குது, அந்த ஊரில் ரோடு இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்க. தேங்க் த கவர்மெண்ட் ஃபார் தட். எனக்கு அந்த விஷயத்தில் ஒரே விஷயம் தான், சுப்பிரமணியன் சொன்னது ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துக்கிறேன். நல்ல எண்ணங்களை உருவாக்கணும்னு சொன்னார், நம்ம கூட நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியோர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். வெள்ளைக்குதிரை நம்ம ட்ரெய்லரை பார்த்தோம், பாடலை பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைய கதாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வெள்ளைக்குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா நான் வந்து இயக்குனர் சரண் என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது. மைனா படத்தில் எவ்வளவு அனுபவம் கிடைச்சிது, அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் வந்து ரொம்ப ஆழப்பிரியுது. நான் இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் வந்து ரொம்ப அது மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம். அது மாதிரி இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட விதங்கள், இவங்க பட்ட சிரமங்கள் கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓரி வந்து பரட்டை என்கிற அழகு சுந்தரம் தனுஷ் சார் படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அதில் அவனும் என் கூட நடித்தான். அப்போ தான் எங்கள் 2 பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. எனக்கு வந்து கூத்துப்பட்டறை நடிகர்களை தாண்டி வெளி பழக்கங்கள் எதுவுமே கிடையாது, வெளியில் நண்பர்களே கிடையாது. எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் வந்து ஓரி தான். அப்போ ஓரி என்னை கூத்துப்பட்டறையிலே காலையிலேருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும்போது வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான். ஓரி வீட்டுக்கு போவேன். அப்போ அவன் பேச்சுலர். ஆனால் அவன் வந்து அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார். அவன் வீட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு போகும்போது தெரிஞ்சது வீடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மாலில் போய் பெட்ரூம்க்கு நம்ம வந்து பெட்ஷீட்டு தலானிலாம் வாங்கினோம்னா அது ஒரு க்ளீனாக ஒரு பெட்டில் வந்து ரொம்ப க்ளீனாக டவலுக்கெல்லாம் வச்சுருப்போம், அயன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏதாவது கசங்கிட்டால் உடனே எந்திரிச்சு அதை மறுபடியும் நீட் பண்ணுவான். எனக்கு அது வந்து அவன் வீட்டுக்குள்ளே போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்தில். அதான் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான், வந்தோடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம். அவன் உடனே கிளாஸ் எடுப்பான், இந்த விதையில் எவ்வளவு இது இருக்குது தெரியுமா, நீ விதையை சாப்பிடணும், இதை தொழுங்கக்கூடாது. இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும், இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு க்ளீன். அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். ஆனால் ஃபேன் போட மாட்டான், ஏசி போட மாட்டான். இயற்கையோடு ஒன்றி வாழணும், அந்த இயற்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கணுமா. இவன் வீட்டுக்குள்ளே போகிறது ஆவலாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பயமாகவும் இருக்கும். அப்போது அப்படி பார்த்த ஒரு நண்பன். அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். 3 பிள்ளைகள். நான் என்ன கை குழந்தையாக பார்த்த பொண்ணு இன்றைக்கி வந்து மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு இடையில் அந்த கை குழந்தையா இருக்குல்ல, சரி ஒய்ஃபு வந்தப்புறம் வந்து இவன் மாற்றிட்டானா அல்ல அவங்க இவங்களை மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணுன்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன். குழந்தை பிறந்த போது அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அது அதே க்ளீனில் இருக்குது. அவங்களும் வந்து பேசும்போதே வந்து ரொம்ப க்ளீனாக நின்று அவங்க பேசுகிற விதங்கள். அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தால் செருப்பு நம்ம வெளியில் செருப்பு கழட்டிட்டு உள்ளே வந்தோம்னா, மாமா ஒரு நிமிஷம் நேரம் பாத்ரூம் போ, காலை கழுவிட்டு வா, அதுக்கு ஒரு டவல் எடுத்து தொடச்சி அப்படித்தான் உள்ளே கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள். பேசுகிறது எல்லாத்தையும் கேட்பான். அவன் இப்போ வரையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷமான நண்பன். இப்போ ஃபோன் பண்ணாலும், இப்போ இதுக்கு வந்து முந்தானத்தை ஃபோன் பண்ணுறான். அப்புறம் என்ன கண்ணு நல்லா இருக்கியா, தங்கச்சி எப்படி இருக்குது, பாப்பா எப்படி இருக்கா, அப்புறம் வேற அப்படின்னு.
என்ன கண்ணு வாழ்க்கையில் சம்பாதிக்கிறோட குழந்தைகளை நிறைய நம்மளோட விஷயமே குழந்தைகளை பெற்றுக்கிறது தான் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எப்போ பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் டீச்சராகவே இருப்பார். அப்படிப்பட்ட நண்பன். எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ நான் ஷூட் நான் அதை விட்டுட்டு டைரக்டர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் அவன் வீட்டுக்குள்ளே போய் தான் ஹீரோவானேன். ஏன்னா அவனை நான் சந்திக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், சினிமா ஆஃபீஸ். அங்கே ஒரு இயக்குனர் தொட்டுப்பார் பேரசாருடைய அசிஸ்டண்ட் நந்து அங்கே இருக்கார். என்னை ஆல்ரெடி அவர் வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ நான் அவரை பார்த்துருக்கேன். இன்னும் இங்கே அப்படின்னு. இல்லை சார், என் ஃப்ரெண்டு வீடு மேலே அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்லி பேசி என்னை ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நான் ஹீரோவாக அறிமுகமானதே இவன் வீட்டில் இருந்தான். அதனால் எனக்கு அது ஓரி ரொம்ப நெருக்கமான ஒருத்தன். அதனால எனக்கு அவனுடைய நல்ல விஷயங்கள்லாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறது தான் அதனால தான் அவனுடைய திருமணத்துக்கு நான் ஷூட் பண்ணும்போதும் அங்கே போனேன். இதுக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் முதல் நாள் கேட்கும்போதே சார் காலைல ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் அவர்கிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதனால் நான் நான் போனால் போதும். எனக்கு அது அவன் இல்லைனாலும் அவன் வருத்தப்பட மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னமோ தெரியல. நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் ஒரு நல்ல விஷயம்னா கோயிலுக்கு போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி, நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு நல்லவனை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அப்படி ஒரு நல்லவன் தான் நான் பார்க்குற ஓரி. அதனால் இந்த படம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அதாவது படம் பேர் இவ்வளோ வாங்கிருச்சு, பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது, பணமும் சேர்த்து வாங்கிடணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்புறம் இயக்குனர் சரண் எங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான். ஏன்னா என்னுடைய முதல் தயாரிப்பான குற்றமே தண்டனையில் மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட். கிட்டத்தட்ட அந்த படம் 1 வருஷம் ஆகும்போது என்னுடைய அலுவலகத்திலே இருந்து வந்த ஒரு பையன். எனக்கு திடீர்னு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சரணை சந்திக்கவே இல்லை. திடீர்னு இவன் எனக்கு ஓரி சொல்கிறான், அப்படி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், நீ பார்க்குறியா அப்படின்னா. நான் ஒன்று ட்ரெய்லர் தான் அனுப்புகிறேன்னு. அப்படி எனக்கு சரண் பார்க்க, நீ என்ன பண்ண? நான் தான் சார் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பாடல் பார்த்தேன், இந்த கதையை பற்றி ஒரு அனுபவம் இருக்குது. நான் அந்த படத்தை விட்டுட்டு எனது விருதுகளுக்கு போயிடுச்சு. அவன் என்ன எடுப்பான்னு எனக்கும் தெரியும், இவன் என்னோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி இந்த படமாக்கப்பட்ட விதத்திற்கு அங்கே பட்ட சிரமங்கள் அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக பிரபுசாலம் சார் படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்கும், நம்ம பயம் வந்துடும். ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி, ஏன்னா முதல்ல எனக்கு மைனா போகும்போது இங்கே தான் தங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல், அது ஒன்றுமே இல்லை. அதை இது நம்ம ஒரு பெட்டு போட்டுக்கலாம், இங்கே தங்கிக்கலாம். நானும் தம்பின்னு இப்படி பார்க்குறோம். லொக்கேஷன் பார்க்கும்போது நாங்கள் போயிட்டோம் 2 பேரும், இங்கே தான் தங்க போகிறோமா, ஏன்னா அது கரப்பாம்பூச்சி ஓடுது அப்படி ஓடுது, ஏன்னா வேறு வழியெல்லாம் அங்கே இருந்து தான் பண்ணணும். சரி இப்படி தான் நினச்சா. ஆனால் எங்களுக்கு சௌரியம்லாம் நடந்தது. எங்களுக்கு சௌரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே படலை, நான் கூடவே பார்த்துட்டேன். ஆனால் இந்த படத்திற்கு அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்து, எனக்கு அதையே இவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல, அது மேக்கிங் வீடியோ அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் இப்போ மன்னிச்சுங்க, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. தேங்க்யூ சார். வெள்ளக்குதிரை திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகபாடிகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1970லேருந்து 77க்குள்ளே எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் 16 வயதில் சான்ஸ் கிடச்சி படம் எடுத்தார் எங்கள் டைரக்டர். அதே மாதிரி இந்த கிழக்கு போகும் ரயில் 2வது படம், அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய்
ஒரு 10 நாள் உட்காந்து சரியாக வரல, மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசு விட்டார். வேண்டாம், வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை இது நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள். ஏன்னா அவன் ட்ரெயினில் வந்து எழுதி விடுறது, இவன் இங்கிருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது, அதே மாதிரி அவன் கேரக்டர் வந்து பாட்டு கட்டுற ஆள், அவன் வந்து அந்த பாஞ்சாலி, இந்த கேரக்டர்கள்லாம் வந்து அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. அதனால் இதை விட்டுற வேண்டாம், எப்படியாவது போராடி செகண்ட் ஹாஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக வந்து அந்த படம் எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு வந்து போயிருந்தோம். எதுக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஹரிஷ் ஓரி இவருடைய கஷ்டங்கள், அவர் என்னென்னலாம் 13 வருஷமாக வந்து இந்த கூத்துப்பட்றையில் மட்டுமே வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து வந்து என்னென்ன சிரமப்படணுமோ அத்தனை சிரமம் பட்டு இன்றைக்கி வந்து இந்த வெள்ளைக்கொத்தரை இந்த படத்து மூலமாக வந்து எல்லாத்துக்கும் தெரிய அளவு வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். அதில் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கல, அவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இருந்தால் புதுசாக அசிஸ்டன்ட் வர்றவங்கெல்லாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரெசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க, சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்த பாலன், அவர் நார்த் டைரக்டர் தான் குருதத்து. ஆனால் அவருக்கு வந்து வசந்த பாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே வந்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லி இது அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து சத்யஜித் ரே, மிருண்டால் சென், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் கேள்விப்பட்டுகிட்டே இருந்த மொழிய அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்க ஒழிய அதிகமாக வந்து உள்ளே போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசுகிற அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது. அது மாதிரி வந்து இந்த ஓரி 13 வருஷம் இந்த கூத்துப்பற்றையில் போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க போது அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், அந்த கூத்துப்பற்றை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு. அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு கூத்துப்பற்றையில் நானும் செல்வமணி சிரிச்சுக்கிட்டு அவர் வந்து இங்கே சாஷ்டாங்கமாக விழுந்தார். ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. அது சரி, இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஷ்டாங்கமாக அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய நன்றிங்கிறது வந்து நம்ம ஏவிஎம் சரவணன் சார் தான் நல்லா அப்படி, அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது. அதனால் அவர் விதார்த்து சொல்லிட்டு போனதுலேயே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். உங்களுடைய கேரக்டர் என்னன்னு, உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா விதத்துலையும் இனிமேல் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில். ஆனால் அந்த 13 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை ஏறி இறங்கியிருக்காங்க. கேமராமேன்லேருந்து எல்லாருமே, டைரக்டர்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சலிப்பான விஷயமாகி போகும். ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும், அது நேச்சுரலாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் 48 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது அந்த ஊரில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு, நம்ம ஊரில் ஒன்று பாருங்கள், எப்பவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். இருக்கிறதே அங்கே 30-40 வீடு தான் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள், ஹில்லு மேலே எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். அதனால் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம்.
உங்களையும் சாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த படத்துலேருந்து. அதே மாதிரி டைரக்டர், எங்கள் டைரக்டரோட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானும் ஜூரியாக இருந்தேன், எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம். அப்போ எதோ படங்கள்லாம் வந்துட்டுருக்கு, கரெக்டான தமிழ் படம் வந்து வரல. எங்களுக்கு ஒரே அப்செட்டு. டெய்லி போய் பார்க்குறோம், அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, நாங்கள் பேய் மொழி மொழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கடைசி லாஸ்ட்டு டைமில் வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம். அப்பா, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி. என்னென்னா, நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது, ஆனால் அதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை. அதை பார்த்துன்னுமே எங்கள் எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடே கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவர். ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி இடத்துன்னு வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து 2 முகங்களை பற்றி அழகாக சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் முகம்னு ஒன்று சொன்னார், இன்னொரு முகம்னு சொன்னார். அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸு, அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர், அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணிருக்காரு. கேமராமேன், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இவங்களை பற்றி விசாரித்தேன். அவங்க மராட்டி அம்மா, அப்புறம் பார்த்தா ஆனால் டாக்டரு, அப்பா வந்து கர்நாடிக் டீச்சர் நினைக்கிறேன், அவர் வந்து மலையாளி. அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி, ஆனால் பேர் அபிராமி. இவ்வளவும் எல்லாம் இருந்து கடைசியில் சுத்தமாக தமிழ் பேசுனாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார், ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணேன், நான் வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து தனஜனிலேருந்து சிவாலேருந்து உதயகுமார் இவங்க எல்லாமே பேரரசு எல்லாமே இதை தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு பாருங்கள். அதுதான் அவங்களுக்கு டெய்லி வேலையாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு அந்த படத்தை. அதில் ஜேபி பேசும்போது சொன்னார், குகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னார். உண்மையிலே இவங்க தான் கை கொடுக்கும் தெய்வம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து இது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடைச்சிடும். இது எப்போவுமே சொல்லிட்டு இப்போ சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக இதையே சொல்லிட்டு இருக்கும் வழியே ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார். டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார், கண்டிப்பாக ஒரு தேட்டராவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மலேசியாவிலாம் அந்த சட்டம் இருக்குது, கண்டிப்பாக அவன் ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதனால் இப்போ இன்றைய முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகும்னு நினைக்கிறேன். அதை முதல்ல திறந்து விடுங்கப்பா அந்த சின்ன படத்தை. ஏன்னா எலெக்ஷன் ஒரு நேரம் உடனே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் உதவி கொடுத்துட்ருக்கிறது ஆக்சுவலாக குகன் மாதிரி இவங்கெல்லாம் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகையாளர் முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அவங்க அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார், கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதரவு அப்படின்னு தான் கான்ஃபிடென்ட், டைரக்டனுடைய கான்ஃபிடென்ட்டுங்கிறது தான். நானே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோடனே வந்து அடுத்து எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம். அப்போ படத்தை பற்றி மட்டும் பேச வேண்டான்னு சொல்லுவேன். என்னன்னா அது அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அதை பற்றி நம்ம அங்கே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்ககிட்ட போய் எப்படிங்க என்னென்னலாம் கேட்டுக்கூடாது, அது எழுது தானே போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து அவர் கான்டென்ட்டாக சொல்லி சொன்னார். ஸோ ஓரி அவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீம்னுடைய மொத்த கஷ்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும். அதனால் மீண்டும் உங்கள் படம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். தொகுப்பாளினி பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டைரக்டர் சொன்னேன், அவருக்கு வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு அது என்னது பட்டறையா கிளாஸ் ரூம், எனக்கு அவன் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது.
சாதாரண ஒர்க் ஷாப்பு அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் குருநாதர் பாலு மகேந்திர சாருக்கு பண்ணார், இப்போ ஏன் குருநாதருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேற்று அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்றே நான் போக வேண்டியது இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க கைதி இன்டெகிரி படம் போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அதில் போய் கலந்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நடுவுலேயே பேச வந்துட்டேன். மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், மேடையில் உள்ள நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வந்து அர்ஷா எனக்கு கூப்பிடும்போது, ஹரீஷ் கூப்பிடும்போது நான் முதல்ல ஒரு கண்டிஷன் சொன்னேன், சார் வந்து டைரக்டர் மெம்பராக இருந்தால் தான் நான் வர முடியும். அது சாரி அர்ஷா, இங்கே வந்த பிறகு வந்து தெரியுது வந்து நீங்கள் ரொம்ப சிரமமான இருந்தது இந்த படத்தை பண்ணியிருப்பீங்கன்னு. இருந்தாலும் வந்து இப்போது தனஞ்சயன் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு திரைப்படம் எது, அதுபோல் திரைப்படம் மாதிரி தெரிகிற திரைப்படங்கள் எதுங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டதால் மொத்த திரைப்படத்துக்கு உண்டான மரியாதை போயிட்டுதுங்கிறத, அது வந்து ஒரு அதாவது திரைப்படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேற. ஆனால் திரைப்படமாகவே இல்லாமல் பல படங்கள் வர்றதால வந்து எங்களுக்கு அது ஒரு அவமானமாக இருக்குது. அப்போ அது குறைஞ்சபட்சம் அதில் உறுப்பினர்கள் இருந்தால் அந்த திரைப்படம் ஒரு நல்ல படமாக வரும். அது வெற்றியாகுது தோல்வியாகுது அது வேறு விஷயம். ஆனால் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இருந்தால் தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் வந்து நாங்கள் ஒரு இயக்குனர் சங்கத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கம்பல்ஷன் கொடுத்தோம். அதனால் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே வந்த பிறகு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுதான் நான் வந்தே இருக்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் எனக்கு டார்ச்சர்னா என் பொண்டாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு. அந்த வீட்டில் பெட் இருந்தால் பெட்டு மேலே பில்லோ எங்கே இருக்கணும், டவல் எங்கே இருக்கணும், குளிச்சுட்டு வந்தால் டவல் அந்த இது மேலே போடக்கூடாது, எப்படி அந்த ஷேர் மேலே போடக்கூடாது, அடுத்து பின்னாடி கொடியில் போடணும். இது வந்து ஒய்ஃப் ஊருக்கு போனோடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு முதல்ல நான் சொன்னேன். அவ்வளோ மனவியாதியாக வந்துடும், வந்து ஒரு டார்ச்சராக இருக்கும். அது என்னென்னா சுத்தங்கிறது ஓகே, ஆனால் கால் உள்ளே வரும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ளே வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, செருப்பு உள்ளே வந்துவிட்டு பாத்ரூமில் காலை கழிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க, எப்படி நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா எப்படி? ரெகுலர் ஆயிடுச்சு. இல்லை விரும்பி பண்ணீங்களா வலிஞ்சு பண்ணீங்களான்னு தான் கேட்குறாங்க. வெரி குட். ஏன்னா நான் விரும்பி பண்றது இல்லை வந்து, ஏன்னா இன்னும் நான் 30 வருஷம் ஆனா கூட அது என்னன்னா வீடு வந்து வீடா இருக்கணும் இல்லையா, நான் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமா இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். வந்த உடனே குளிச்ச உடனே எடுத்து அங்கே வைக்கணும், புக்கு எடுத்தா புக்கு அழகா வைக்கணும், அந்த போட்டோ எடுத்தா வைக்கணும். எங்க நண்பர்லாம் வருவாங்க, நீங்க எங்க ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும், எங்க ஒய்ஃப் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்னா, வீடு எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும், அப்படியே வந்து கலைஞ்சி கிடக்கும். என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டாக இருக்கும், செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால் நீங்கள் பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த வெள்ளை குதிரை வந்து நிச்சயமாக அதை பார்க்கும்போதே வந்து அந்த இவ்வளோ ஆரம் இருக்குது உங்களோட மகுடத்தில், இத்தனை வைரங்கள் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 54 இது இருக்கு உங்கள் வைரங்கள் உங்கள் மகுடத்தில் இருக்குது. நிச்சயமாக தமிழ் ரசிகர்களும் வந்து அதுக்கான மகுடத்துக்கு உங்கள் மகுடத்தில் ஒரு வைரக்கல் வைப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா திரைப்படங்கள் வந்து 2 திரைப்படங்கள் இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியலாக, இப்போ நான் அப்படி தான் நான் படம் போடுறேன், இது மாதிரி படங்கள் நான் வந்து பார்த்ததோடு சரி. ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் முதல்ல போகும்போது இந்த படங்கள் தான் உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க, இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு, இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நான் வந்து எனக்கு 22 வயசு நான் உள்ளே போகும்போது, அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஒரு 100 படங்கள் பார்க்கும்போது முடிவு பண்ணால் வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அது எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அதான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன், நான் வந்து பாரதி ராஜா சார் ஒரு படம் பார்த்தேன், முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன். முதல் மரியாதை படத்துக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து 1985 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்து மாணவனாக படிச்சுட்ருக்கேன். அப்போ மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் வந்து, அப்போ அவர் எடிட்டர் கந்தசாமிங்கிறவர், நான் உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மணிவண்ணன் சார்கிட்ட என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார். அப்போது
யார் நீ என்னன்னா நம்ம திரைப்பட கல்லூரி படிச்சிருக்கேன். அப்படியா, சரி பார்க்கலான்னாரு. ஒரு 2 மாதம் கழிச்சு சொன்னார், சரி ஒரு நாள் நம்ம படத்துக்கு போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். 1985 அது ஜூன் நினைக்கிறேன், ஜூன் மாதம் மே ஜூனில் நினைக்கிறேன். அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் பார்த்துட்டு அவர், நான் வந்து வடபழனியில் இறங்கணும், அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடபழனியில் இறங்கணும். குட்லக் தேட்டரில் படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார். வரும்போது படம் எப்படிலாம் இருக்குன்னு கேட்டு இருந்தார். படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அம்பேத்கர் சார் என்ன படம் கார் வந்துட்டு இருந்து கார் நிறுத்திட்டார். இது படம் நல்லா இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஐயோ கார் விட்டுருங்க ஏன்னாரு. நீங்களாம் எப்படியா டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கும் வேற சொல்கிறாரு. இப்படி இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்குது, கிழவன் காதலை யாரையா பார்க்கறது இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் படம் நல்லா இருக்கும். அப்படியா ஒன்று பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ஒன்றா நீ எங்கிட்ட ஓடலன்னா அப்படியே போயிடு அப்படின்ட்டார். படம் வந்து 2 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து நான் பார்த்து 2 மாதம் கழிச்சு. நான் டெய்லி கோயிலுக்கு போகிறது எப்படியாவது இந்த படம் ஓடினான் அப்படின்னு டெய்லி கடவுளை ப்ரே பண்ணுவேன். என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையாக படத்தோட இதுவும் வந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு 3-4 நாள் கழிச்சு உடனே என்னை வர சொன்னார். அவரே வர சொன்னார். வர சொல்லி வாயா எப்படி என்ன அந்த படம் உனக்கு பிடிச்சிருந்து. நான் சொன்னேன், சார் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பாரதி ராஜா தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எங்கள் டைரக்டர் கதையை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறார். எனக்கு பாரதி ராஜா சார் தெரியாது. அவர் குடும்ப வாழ்க்கையோ அவரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு டைரக்டர் தான் தெரியும். ஆனால் நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அப்படியே வந்து என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு, உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம். 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து யூத்ஃபுல்லாக வேறு படம் இருக்குது, சாங்ஸ் வேறு இதுவாக இருக்குன்னு சொன்னேன். சரி நான் அதுக்கப்புறம் பார்த்தேன். அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் மறுபடியும். அப்போ தான் முதல்ல பார்த்தேன், நேற்று 2வது படம். நாங்கள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து எல்லாமே வந்து விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் 18-19 வயசு. நான் எப்படி ரசித்தனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க. அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பித்த உடனே ஒரே விசில். நான் பார்த்தேன், என்னடா பசங்களாம் மாறிட்டாங்க, இப்போ சினிமா வேறு சினிமாவாக இருக்குங்கிறாங்களேன்னா நான் ரசித்த அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்குது. அப்போ வந்து திரைப்படங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து வேற ஒரு கலர் இருக்குது. இது படம் எப்படி ஆச்சு, பேன் இண்டியா அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி எதுவுமே இல்லை. எமோஷ்னலுங்கிறது வந்து அன்னைக்கும் அப்படியே தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும் நேற்று நான் டைரக்டராக அந்த படத்தை பார்க்குறேன். ஏன் என்ன படம் பிடிச்சிருக்கு, எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சு சார். அந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். பாரதி ராஜா சார் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர். அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் பழக்கமாக அவர் பார்த்துருப்பேன். அவர் சும்மா சொன்னார் ஒரு தடவை, என்ன உங்கள் டைரக்டரு நடிக்க சொல்லவே இல்லையா, நடன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அவன் வந்து அப்படின்னாரு. அப்போ நேற்று பார்க்கும்போது அவரோட சலிப்பில் வந்து ஒன்று பார்த்தேன். அதில் சிவாஜி சார் 60% நடந்துகிட்டே இருக்காருங்க. வேகமாக நடக்கிறார், மெதுவாக நடக்கிறார், சோகமாக நடக்கிறார், சந்தோஷமாக நடக்கிறார், லெஃப்டில் திரும்புறாரு, ரைட்டில் திரும்புறாரு. அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது. என்னன்னா, எதுக்கு திரும்ப சொல்கிறானே எனக்கு தெரியாது. இல்லை சார் இங்கே பாருங்க அண்ணன் இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும், எதுக்குடா திரும்பணும், இல்லை நீங்கள் பாருங்கண்ணே இங்கே பாருங்கண்ணே, எதுக்குப்பா நடக்கணும், இல்லை கொஞ்சம் வேகமாக நடங்க. அப்புறம் வந்து உடனே அண்ணனை கூப்பிடுங்க சார், அண்ணன் வாங்க இங்கே நடங்க, சன்செட் எதுக்குடா நடக்கணும், யாரை பார்க்கணும், அம்மாவை பார்க்குறேன்னா, பொண்டாட்டியை பார்க்குறேன்னா, அப்பாட்டியை பார்க்குறேன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாயா. ஆனால் படத்தை பார்க்கும்போது அது நேற்று நான் வந்து ஒரு அனலிஸ்டாக ஒரு டைரக்டராக படம் பார்க்குறேன். அதில் ஒரு கதையுமே இல்லைங்க. ஆனால் கதை ஃபுல்லாக வந்து இயக்குனரோட மண்டையில் தான் இருந்திருக்கு. அப்போ அதை வந்து ஒரு சிற்பம் மாதிரி அழகாக செதுக்கிருக்காரு. அதாவது வந்து பாரதிராஜா சாருக்கு மட்டும் இல்லை, சாரி சிவாஜி கணேசன் சார் மட்டும் இல்லை, அது ராதாவில் இருந்து நடித்த யாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை. அது நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறேன், அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க. நம்ம கற்பனையில் அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜ் அங்கே இல்லை. ஒரு மரம் செடி 2-3 கூடுங்க, அந்த ஒரு ரோடு இருக்கு பாருங்க, அதுதான் அங்கே இருக்கு. அப்போ ஒரு கலைஞனுங்கிறவன் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கியிருக்காருன்னா 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த படத்தை இன்னைக்கு யாராலும் எடுக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி. அப்போ ஒரு கலைஞன் தான் இங்கே வந்து மிகப்பெரியது. அந்த தன்மை வந்து இன்னைக்கு நான் சன்ராஜ் உங்ககிட்ட பார்க்கும்போது இருந்தது. நிச்சயமா அந்த தைரியம், என் படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, யார்கிட்டையும் அவர் கெஞ்சலை, என் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா எழுதுங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நிச்சயமா இயக்குனருக்கு உண்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கு. அது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதுலேருந்து கொடுத்து நிற்கலாம். ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்கள்கிட்ட பாராட்டுறேன். அதுபோல் ஹர்ஷா கூட வந்து இப்போ கதை எங்கே வந்து ஒன்றாலும் எடுக்கலாம். நிச்சயமா
எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து புலன் விசாரணை படம் பண்ணும்போது எனக்கு என்ன கொடுத்த கண்டிஷன் என்னென்னா, விஜயகாந்த் சார் ஒன்லி நைட் கால் ஷீட் தான், அதில் வந்து 30 நாள் தான் நைட் கால் ஷீட், அதில் படம் பண்ண முடியும்னாரு. நான் சொன்னேன் 3 நாள் தான் கொடுப்பீங்கனாலும் நான் படம் பண்ணுவேன், ஏன்னா இப்படியாவது நம்ம உள்ளே வந்துடணும் இல்லையா. ஆனால் 100 நாள் தான் ஷூட் பண்ணுங்கிறது வேறு விஷயம். அப்போ உள்ளே வந்துடணும் இல்லையா. அப்போ எல்லா கண்டிஷனும் ஓகே தான், அவங்க கொடுக்குற கண்டிஷன் நம்ம வந்துட்ட பிறகு அப்புறம் நம்ம கண்டிஷனையும் அவனுக்கு வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் வந்து டைரக்டரோட வெற்றி. அப்போ அவர்தான் எனக்கு அது மாதிரி கண்டிஷன் கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் டைரக்டர் வந்து நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்தீங்களோ அதுக்குள்ளே இருக்குது. நானும் வந்து கேப்டன் பிரபு வந்து மலைவாழ் மக்கள் பார்க்கும்போது அது வந்து வேற ஒரு உலகம். அந்த உலகத்தில் கள்ளம், கபடு, சூது எதுவுமே இல்லை. எந்த கதவுக்கும் வாசல் இல்லை, வாசல் இருந்தாலும் அந்த கதவுக்கு தாழ்பால் இல்லை, பூட்டு இல்லை. அந்த மனங்களுக்கும் வந்து பூட்டு இல்லை, வாய்க்கும் பூட்டு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுகிறாங்க. அப்போ உண்மையாக இருக்காங்க, யாருக்கும் பயம் இல்லை, நாளைக்கு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன காடு இருக்குது, ஏதாவது வேணும்னா போய் காட்டில் இந்த மலை தேனியோ இல்லை விலங்கோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவங்க அன்னை தேவைக்கு மட்டும்தான் அவங்க ஒரு ஒரு அனிமல் மாதிரினா நான் தவறாக சொல்ல, பசிச்சா சாப்பிடும் அனிமல், பசிக்கலைன்னா பக்கத்தில் வந்து புலி பக்கத்தில் மான் போனால் கூட புலி திரும்பி பார்க்காது, அது மட்டும் அது வேலையை பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பசிக்கு இன்னைக்கு பசிச்சா இன்னைக்கு தேவைக்கு மட்டும் கொண்டு வந்துருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து குடவுன் இல்லை, அடுக்கி வைக்கிற பானை இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அது மாதிரியான சுத்தமான ஒரு இதுவாக இருக்காங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு தங்களுக்கு ரோடு வேணும், கீழே இருக்கிறவங்களோட பழக்கம் வேணும், எதுவுமே கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து உலகம் வளர்ந்துட்ட பிறகு மருத்துவ வசதி, கல்வி வசதி இன்னும் அதே போல் இருக்கக்கூடாதுன்ற பல இடங்களில் வந்து நிச்சயமாக நான் வந்து கேப்டன் பிரபாகரனுக்காக வந்து இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பிரதேசங்களும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். காரில் பண்ணியிருக்கேன், ஜீப்பில் பண்ணியிருக்கேன், நடந்து பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 60% பகுதிகளுக்கு வந்து சாலை வசதிகள் இருந்திருக்கு, நிச்சயமாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 10%, 20% தான் இருக்குது. சில மாநிலத்தில் வந்து 0% தான் இருக்குது. அந்த எந்த விதமானவங்களும் நடந்து தான் போகின்றிருக்கு. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து 60% அப்போவே இருந்தது. இப்போ நீங்கள் உங்களுடைய 123 கிராமங்களுக்கு இந்த சாலை வசதி இல்லை தமிழ்நாட்டில். இல்லை. ஆனால் மொத்தம் வந்து இங்கே 6000 கிராமங்கள் அது மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2% தான் சாலை வசதி இல்லாமல் இருக்குது. ஏன்னா மொத்தமாக வந்து இது போல் இருக்கிற கிராமம்னா ஒரு 10 கிராமத்தில் ஒரு 10லேருந்து 50 வீடு தான் இருக்கும். அதிகபட்சமாக 50 வீடு இருக்கும், குறைஞ்சபட்சமாக 10 வீடு இருக்கும். அப்புறம் அங்கங்கே போகிற போக்கில் ஒரு குடிசையாக இருக்கும். இது போல் வந்து 6000 மலை கிராமங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் இவர் கணக்கு சரியானு எனக்கு தெரியாது. அப்போ 123 கிராமங்களுக்கு தான் இது போல் சாலை வசதி இல்லைன்னா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் வந்து 6000ல் வந்து 1%னா கூட வந்து 60 ஆச்சு. உங்கள் 2% தான் இது மாதிரி சாலை வசதி இல்லாமல் இருக்குது. அது வந்து மிகப்பெரிய, இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய விஷயம். உங்கள் எண்ணம், உங்கள் வெள்ளை குதிரை வந்து ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி போட்டு கொடுத்துருக்கு. இந்த படத்தை பார்த்து பண்ணாங்களோ இல்லை வந்து உங்களோட எண்ணம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சோ, அந்த வகையில் வந்து உங்கள் எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வந்து உண்மையில வந்து ஒரு சிறந்த திரைப்படமாகும். மக்களிடம் சிறந்த திரைப்படம் என்பதால் தான் 54 விருதுகளை வந்து 54 உலகத்தில் இருக்க அனைத்து கண்டங்களையும், அதாவது வந்து இந்தியா, ஆசியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற அனைத்து கண்டங்களையும் அனைத்து நாடுகள்லையும் வந்து உங்கள் படம் வந்து வெற்றி கொடி நாட்டிற்கு. வெள்ளை குதிரை வந்து ஒரு ட்ரீம். அது நம்ம கனவுல வந்து குதிரை வரும்போது, ஒரு வெள்ளை குதிரை வரும்போது வெள்ளை குதிரை பின்னாடி வந்து அதுக்கு சொர்க்கலோகத்திலேருந்து திறங்கி வர மாதிரியான ஒரு ட்ரீம் தான் வெள்ளை குதிரையோட ஒரு ரெப்ரசன்டேஷன். அது தமிழ் சினிமாவிலையும் வந்து அந்த குதிரை வந்து இறங்கியிருக்கு. ஒரு சிறந்த சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க நினைக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். ஆல் த பெஸ்ட். ஸ்டார் அபிராமி, சரண், ஹீரோ, வேற இவங்க எல்லாருக்கும். அதுபோல் இன்னொருத்தர் முக்கியம் மறந்துட்டேன். அதாவது வந்து 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இசையமைப்பாளர், அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் தாத்தாலேருந்து நீங்கள் இதில் இருக்கீங்கிற போது ஒரு வகையில் வந்து நீங்கள் தான் பாராட்டப்பட வேண்டிய நீங்கள் தான் இசை நாயகனாகவும் இந்த இதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்கள் இசையை நான் கேட்க முடியாமல் போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து நீங்கள் எங்கள் தாத்தா அது போல் இருந்தார், எங்கள் அப்பா வறுமையில் இருந்தாங்க. அந்த குடும்பத்தை பாரம்பரியத்தை வந்து மறந்துடாமல் கொஞ்சம் நம்மளுடைய இருட்டை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க விரும்ப மாட்டாங்க பல பேர். எங்கள் தாத்தா வந்து பிர்லாவாக இருந்தால் தான் சொல்லிப்பாங்க, டாட்டாவாக இருந்தால் சொல்லிப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா வறுமையில் இருந்தாங்க கூட வந்து மேடையில் வந்து கூச்சம் இல்லாமல் சொல்லி நீங்கள் வந்து அடுத்த வித்தா நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக 100 ஆண்டு பேக்ரவுண்டை நீங்கள் இன்னொரு 100 ஆண்டு உங்களுடைய வெற்றி பயணம் வைக்க வேண்டும் என்று கூறிய வாழ்த்து பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.